கதை கூட இல்லை, ஒரு நல்ல ஒரு தாட் ஒன்று வச்சிருக்காரு. சும்மா ஒரு ஒன் லைன் ஒன்று சொன்னார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது நம்ம வந்து பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. சரி, நான் சரி மச்சான் நம்ம பண்ணலாம், நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ப்ரொடியூசராக வந்து ஒரு ஸ்கிரிப்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அது இப்படி ஷூட் பண்ணாதான் நல்லா இருக்கும், இந்த ஸ்கேலில் தான் ஷூட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணக்கூடிய ஒரே ப்ரொடியூசர் வந்து வினோத் தான். மார்க் ஆண்டனியில் பார்த்துருக்கீங்க, எதுலையுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். ஸோ இப்போ முரளி கோபி சார் ஸ்கிரிப்ட்னு யூஸ்வலாக வந்து ரொம்ப வைடாக இருக்கும். லூசிஃபர்லாம் எம்புரான்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வைடாக இருக்கும், நிறைய லேயர்ஸ் இருக்கும். அது வந்து ப்ரொடக்ஷன் ஒரு ப்ரொடியூசர் பண்ணுறது வந்து முன்னாடியே தயாராகி தான் பண்ண முடியும். அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் தான் அவர் எப்பவுமே வச்சிருப்பார். ஸோ அந்த இதில் கிருஷ்ணகுமார் சார் வந்து ரொம்ப பாராட்டினேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிறைய லேயர்ஸ் இருக்கிற அந்த ஸ்கிரிப்ட், அந்த பேப்பரில் இருக்கிற ஸ்கிரிப்ட் வந்து ஸ்க்ரீனுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது அந்த கன்வர்ஷனில் நிறைய லாஸ் ஆகும். சில விஷயங்கள் புரியாமல் போகும், சில விஷயங்கள் வந்து நினச்சது எடுக்க முடியாது. பட் அது எதுவுமே மிஸ் ஆகாமல், அதே சமயத்தில் வினோத் வந்து எதுலேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பண்ண படம் தான் இருக்காரு. ஸோ அதில் அந்த கேரக்டர், அந்த தமிழ் கேரக்டர் வந்து நான் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ ஆஸ் எ ப்ராடக்டாக நீங்கள் வந்து படம் பார்க்கும்போது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ டெக்னிக்கல் வைஸும் சரி, ஸ்கிரிப்ட் வைஸும் சரி, எல்லா விதத்துலேயும் வந்து ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். அது கண்டிப்பாக நான் சொல்லுவேன். இந்த ப்ராஜெக்ட் என்ன மெயினாக என்ன ஆச்சுன்னா, இது இப்போ அந்த ஒரு ட்ரிவாண்ட்ரத்தில் நடக்கிற கதை. ஒரு தமிழ் பையன் அங்கே போகிறான், சேம் டைம் ட்ரிவாண்ட்ரம் சார்ந்த அந்த கேரளா தமிழ்நாடு பார்டர் திண்டுக்கல் அந்த பகுதியிலையும் நடக்கும் கதை. ஸோ பாதி தமிழ் இருக்கும், பாதி மலையாளம் இருக்கும். ஸோ இது எப்படி நம்ம வந்து பைலிங்குலாக ஷூட் பண்ணுறதா இல்லை வந்து டப் பண்ணுறதா, அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. பட் ஒரு லாங்குவேஜ்லாம் தமிழ் வந்து தமிழாக ஷூட் பண்ணிட்டோம், மலையாளம் வந்து மலையாளம் மட்டும்தான் ஷூட் பண்ணிட்டோம். ஸோ ரெண்டுமே இருக்கும். ரெண்டு வெர்ஷனும் நம்ம வந்து தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து மலையாளம் இருக்கிற வெர்ஷன், மலையாளம் இருக்கிற டைலாக்ஸ் வந்து டப் பண்ணி தமிழ் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி, ஏன்னா நிறைய இமோஷனலான சீன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெறும் மலையாளம் போர்ஷன் மட்டும் தமிழுக்கு டப் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 2 வருஷனாக ஒரு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுறோம். ஐ திங்க்